என் தங்கப்பிள்ளையே, இன்று பிரதோஷத்தினுடைய இந்த வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் என் பிள்ளைக்கான வெற்றி செய்தியினை கொண்டு அம்மா வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் என் குழந்தை உன்னுடைய மனதிற்கு சந்தோஷம் கொடுக்கும் விதமாக இரட்டிப்பு நற்செய்தியானது இன்று உன்னை தேடி வரப்போகின்றது. என் குழந்தையே, பல இன்னல்களுக்கு மத்தியில் என்று சொல்லும் பொழுதே உனக்கு கட்டாயமாக புரிந்திருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தினால் இத்தனை காலமும் நீ கஷ்டங்களை அனுபவித்து வந்தாயோ, அந்த விஷயத்தில்தான் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்ற அர்த்தம். என் பிள்ளையே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விடியலிலும் நீ அந்த நாளை தொடங்கும் பொழுது அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஆனால் தொடங்குகின்ற பொழுது உன்னுடைய மனது நேர்மறையான சிந்தனைகளோடு இருக்க வேண்டும். நடக்கும் நடக்காது என்பது இரண்டாவது பட்சம், ஆனால் நடக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக முதலாவது இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இன்று இல்லை என்றாலும் நாளையாவது உனக்கான அந்த நம்பிக்கைக்குரிய பலன் கிடைத்துவிடும். என் பிள்ளையே, இத்தனை இன்னல்களையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்தது யாராக இருக்க முடியும்? இத்தனை இன்னல்களுக்கும் காரணமாக இருந்தது யார் என்று நீ யோசிக்கின்றாய். என் பிள்ளையே, யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கஷ்டங்களை கொடுப்பது யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் அதிலிருந்து வெளிவர வேண்டியது நீ மட்டும்தான். கஷ்டமோ இன்பமோ எதுவாக இருந்தாலும் உனக்கானதை நீ மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அதை நீ சரியாக கையாண்டிருக்க வேண்டும். என் பிள்ளை, கஷ்டம் வந்தவுடன் அதை நினைத்து வேதனைப்பட்டதனால் உனக்கு அதனை சரியாக கையாள முடியாமல் போய்விட்டது. எத்தனையோ பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து வருகின்ற நேரங்களில் என் பிள்ளை, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று யோசிக்காமல் எப்படி கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று யோசித்ததனால்தான் உனக்கு பல கால தாமதங்கள் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது சில காலங்கள் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற மாற்றங்களை ஒரு தாயாக என்னால் உணர முடிகின்றது. மற்றவர்களுக்கு இது முடியுமா முடியாதா என்று தெரியவில்லை. ஏன் உனக்கே உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றதா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு தாயானவள் எனக்கு உன்னை சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை சரியாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கிடைத்தாலும் கூட உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியாமல் தான் இத்தனை கஷ்டங்கள் உனக்கு வந்தது. இதற்கு மேலும் தாமதிக்க வேண்டாம். என் பிள்ளையின் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் உன்னுடைய அத்தனை விஷயங்களுக்குமான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய விடியலாகத்தான் இந்த விடியல் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அத்தனை சுலபமாக எல்லோராலும் இந்த நாளில் தெய்வங்களை வணங்கிவிட முடியாது. தெய்வங்களும் அவர்களுக்கு ஆசிகளை வழங்கிவிட மாட்டார்கள். இத்தனைக்கும் நடுவில் உனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது எனும் பொழுது மனமுழுக்க நம்பிக்கையோடு தெய்வத்தின் வாக்கினை கேள். நிச்சயமாக உனக்கான வெற்றிகள் எப்பொழுதும் உன்னை விட்டு செல்லாது. உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது. என் பிள்ளையே, உன்னுடைய நிம்மதியை பறிக்கின்றவர்கள் நிச்சயமாக ஒரு காலமும் அவர்களுக்கான நிம்மதியை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்தவர்களுக்கு கண்ணீரையும் வேதனையையும் கொடுக்கின்றவர்கள் ஒரு நாள் தன் வாழ்க்கையில் இதைவிட மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. இதனால் சுற்றி இருப்பவர்களை பற்றியோ உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களை பற்றியோ கலங்காதே. நீ தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் இல்லை.
அவர்களுக்கான தண்டனையை தேடித்தான் அவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ மறக்காமல் இருந்துவிட்டால் போதும். என் பிள்ளையை, எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கான வெற்றி உறுதி. யார் தயங்கி நிற்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் வாழ்க்கை பயம் காட்டும். முன்னேறி செல்ல நினைப்பவர்களுக்கும் இந்த வாழ்க்கையில் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்று மனதார எண்ணுபவர்களுக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக பயத்தை காட்டாது. இதையெல்லாம் என் குழந்தை, நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். உனக்கு வருகின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்தும் நீ நிச்சயமாக வெளியே வர வேண்டிய நேரம். உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை எந்த அளவிற்கு பதம் பார்த்ததோ அந்த அளவிற்கு இனிமேல் நீ உன் வாழ்க்கையை பதம் பார்க்க வேண்டும். நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் கடந்து என்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை நீ மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்ட வேண்டும். என் பிள்ளையே, இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இவர்களைப் போல வாழ்ந்துவிடக்கூடாது என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது. அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டித்தான் ஆக வேண்டும். உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ அருகில் வைத்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருப்பாயானால் என்றென்றும் உனக்கு இந்த வராகி துணை இருப்பேன் என்பதனை மறந்து விடாதே. இந்த வெள்ளிக்கிழமையானது உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும். பிரதோஷத்தோடு கூடி வந்திருக்கின்ற வெள்ளிக்கிழமையானதனால் என் பிள்ளையே, இன்று நீ நந்தி பகவானை வழிபட வேண்டும். சிவபெருமானின் அன்பை பெற நந்தி பகவானின் அன்பினை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவரினுடைய அன்பினை எளிதாக நீ பெற்றுவிடலாம். என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற சிறு சிறு சந்தேகங்களுக்கெல்லாம் இன்று தெளிவு கிடைக்கும். என் குழந்தையே, பெரிய பெரிய அன்னதானங்கள் எல்லாம் செய்ய முடியாமல் தவிக்கின்ற என் பிள்ளை, இன்று நந்தி பகவானினுடைய அம்சமான பசுவிற்கு நிச்சயமாக நீ வாழைப்பழத்தையோ வேறு உணவுகளையோ படைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உனக்கு மிக பெரிய பலன்களை கொடுத்துவிடும். என் பிள்ளையே, மாடுகள் எதற்கு வேண்டுமானாலும் நீ கொடுக்கலாம். நிச்சயமாக என் குழந்தை, உனக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு சந்தோஷங்கள் நிரம்பி இருக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும்? இத்தனை காலமும் கஷ்டங்களை தானே அனுபவித்தாய். இனிமேல் சந்தோஷம் என்றால் என்னவென்பதனையும் நீ அனுபவிக்க வேண்டும். அதற்கு நான் மட்டும் சொல்லிவிட்டால் போதுமா? நீ உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நமக்கான ஒவ்வொரு நாளையும் நாம் நல்லபடியாக கடக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு நொடியும் மீண்டும் நாம் நினைத்தாலும் நமக்கு திரும்ப கிடைக்காது. இந்த வாழ்க்கை கடந்து விட்டால் மீண்டும் திரும்ப வராது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனத்தோடும் செய்கின்ற செயலில் மிகவும் எச்சரிக்கையோடும் இருந்து விடுவாயானால் இந்த வாழ்க்கையை உன்னை விட சந்தோஷமாக வேறு யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. பொறுமை. மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை அதிகமாக தவறாக எடுத்து கொள்ளாமல் இருப்பது. இது போன்ற சில குணங்கள் ஒருவருக்குள் இருந்துவிட்டது என்றால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக உச்சபட்ச சந்தோஷத்தை தொட்டுவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த பிரச்சனைகளும் இல்லாதவனுக்கு தன் வாய்தான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். அதுபோலத்தான் இன்று இந்த வாழ்க்கையில் இன்றைய நாள் நீ அதிகபட்ச கவனத்தோடு இருக்கின்ற விஷயம் நீ பேசுகின்ற வார்த்தைகள் மட்டும்தான். கவனமாக பேசி நல்லபடியாக மற்றவர்களின் முன்னிலையில் என் பிள்ளை இன்று நீ நடந்து கொள்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றியினை இன்று யாராலும் தடுக்க முடியாது. உனக்கான நல்ல விஷயங்கள், உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை சந்தோஷங்கள் என்று எல்லாவற்றையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய். என் குழந்தைக்கு மனமுழுக்க சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அமையும். எந்தவித சந்தேகமும் இல்லாமல் தேவையற்ற
கலக்கங்கள் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக இன்றைய நாளை தொடங்கு. உன்னை வழிநடத்த இந்த வராகி நான் உன்னோடு வருகின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.